கைஸ், வெல்கம் டு கார் ஃபார் சேல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று கார் வாங்கினதோட விட்டு போயிருப்போம் இல்லையா. நேற்று வேறு வீடியோ போடல, கோச்சிக்காதீங்க. அன்றைக்கி அந்த போன எபிசோடில் கார் வாங்கினதோட விட்டு போயிருப்பேன். ஸோ வந்தோடனே நம்ம கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம இதில் அனுப்பிச்சி விட்டு ஏற்கனவே ஒன்று கொண்டு போயிருப்போம். அதை நானே மறந்துடுவேன், கேம் சேவ் பண்ணிட்டு உள்ளே போனனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரை என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓட்டிகிட்டு போயிட்டு இந்த காரை விட்டுட்டு அந்த காரை வந்து டோட்டருக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு கார் எவனோ ரிப்பேர் பார்த்துட்டு இருப்பானா, இல்லை நானாக கொண்டு விட்டேனா அப்படிங்கிற டவுட்டில் போய் பார்ப்பேன். பார்த்தா எவனோ ரிப்பேர் பார்த்துருந்துருக்கான். நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்ம தான் கொண்டு வந்து காரை விட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் மேலே ஒரு கார் விட முடியாது. ஸோ யாராவது ரிப்பேர் பார்த்தாலோ இல்லை நம்ம கார் வச்சுருந்தாலோ திருப்பி அந்த ஒரு 2 இது இருக்கும். ஒன்றுக்கு நம்ம அனுப்பிட்டு அனுப்ப முடியாதா, எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ரிப்பேர் பண்ணி பெயிண்ட் பண்ணி கழுவி எல்லாமே கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. ஸோ ரொம்ப நேரம் ஆனனால அதை கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா நேற்றே வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக போட்டு பெரிய பிரச்சனை இதாக இருந்திருக்கும் முந்தா நாளாக நம்ம வீடியோ போட்டதில். ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி இதை கட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக எடிட் பண்ணியாச்சு. தூக்கிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான போட்டுருங்க. ஸோ எல்லாத்துக்குமே கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக பஞ்சு மிட்டாய் கார் ஒன்று கொண்டு வந்திருப்பேன். பஞ்சு மிட்டாய் கார்னால் ஒரு அவுடி கார் கொண்டு வந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து பஞ்சு மிட்டாய் கலரில் ரோஸ் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் குப்பையெல்லாம் தூக்கி வெளில போட்டு நமக்கு வேறு அட்வைட் பில்லு கொடுத்துருப்பாங்க. குப்பையை தூக்கி போட்டு பண்ணவங்கள்ட்ட சொல்கிறேன். அவ்வளோதாங்க. குப்பை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒரு சாயந்தரம் போல தான் பண்ணியிருப்போம். கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போய் தூங்கிட்டு நம்ம காலைல பஸ் பிடிச்சி வந்து இறங்குறோம். அப்புறம் நினச்சேன் சரி கார் மார்க்கெட் ப்ளேஸில் தான் நம்ம காரை நிற்கிது எடுத்துகிட்டு போயிடலான்னு பிளானை போட்டேன். நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை எடுத்துகிட்டு வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஸ்பீடாகவே தான் வந்து பார்த்தீங்கன்னா போனோம். அதுக்கப்புறம் நம்ம காரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு நம்ம தூங்கிட்டு போவோம் அப்படின்னு நான் பிளானை போட்டுருவேன். அதுக்கப்புறம் கரெக்டாக நான் தூங்கிட்டு எழுந்திரிச்சு அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நேராக கிளம்பிடுவேன். ஸோ நேராக போயிட்டு நம்ம ரேட் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, கண்டிப்பாக கஸ்டமர் வந்துடுவாங்க நினைக்கும் போதே கஸ்டமர் வந்துட்டாங்க. உடனே ஒரு அழுத்தி செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருந்தேன் கஸ்டமர் பார்க்குறதுக்காக. சரியான ஸ்பீடில் போகும்போது ஆட் போட்டுருவாங்க. அப்புறம் அந்த ஆடையும் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ வந்து சும்மா காரை திருப்புன்னு திருப்பி நிறுத்திட்டு நேராக போய் நம்ம அந்த காரை விற்றுட்டு வந்துடலாம் பிளானை போட்டுருவேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரையும் விற்கிறதுக்கு போயிடுவேன். ஸோ டக்குன்னு எல்லா காரையும் விற்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பேன். பிளாக் அண்ட் ரெட்டில் அடிச்சுட்டு பார்த்தா இந்த கலர்ஸ் வந்து எதுக்குன்னா அந்த டாஜ் காருக்கு வந்து 2 காருமே டாஜ் இதுன்னு வாங்கிட்டேன். அது பேர் என்னமோ சொல்லுவாங்க. சாரி டாஜ் கிடையாது, லார்டு மஸ்டாங்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு 2க்கும் கொஞ்சம் வித்தியாசமாக பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பெயிண்ட் அடித்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா இந்த ரேட்லாம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் கூட கேட்டு இப்படியே விற்றுட்டு ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பஞ்சு மிட்டாய் காருக்கும் கஸ்டமர் வந்துடுவாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா விற்று விட்டு இந்த கார் அழுக்காக இருந்துச்சு அதையும் கழுவிடுவேன். ஏன்னா போன காரை நான் கழுவ போட்டிருக்கேன் பஞ்சு மிட்டாய் காரை. அந்த மிச்ச காரை நான் முன்னாடி கழுவிட்டேன். நம்ம வந்து இப்போ இங்கே வந்து நிறுத்தினதுக்கப்புறம் வந்து அழுக்காயிடும் காரு. கடையில் நிறுத்தியிருந்தோம் இப்போ எங்கேயாவது நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா அழுக்காயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வந்து வச்சு கார்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது எல்லாமே நேற்று வாங்க காராக தான் இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட வச்சா. ஸோ அதனால் நேராக கிளம்பிடுவேன். இன்னொரு காரை விற்காமே இருப்பேன். சரின்ட்டு அங்கே ஒரு கார் ஃபார் பெட்டு பண்ணலாம் அந்த வாட்டி ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த அவுடி கார் ஒன்று வந்து இருந்திருக்கும். இப்போ தான்டா விற்றுட்டு வந்தேன் பஞ்சு மிட்டாய் காரன்ட்டு மறுபடியும் போய் ஒரு அவுடி காரை வாங்கிட்டு வந்து அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ நேராக போய் அப்படியே பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு பிளானை போட்டு பார்த்தா கஸ்டமர் கடைக்கு வந்துட்டு வா அப்படின்னு காட்டும். சரி பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் சரசரன்னு அடிச்சுட்டு வண்டி ஸ்பீடாக எடுத்துகிட்டு பட்டாசாக கிளம்பிடணும். நான் வந்து ஸ்பீட் பண்ணி விட்ருக்கேன். உங்களுக்கு அப்படி தெரியுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நேராக போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் யார் அதிகமாக கேட்குறாங்க 4-5 பேர் நிற்பாங்க. யார் அதிகமாக கேட்குறாங்கன்னு பார்ப்பேன். இவங்க தான் அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளானை போட்டு இவங்க அதிகமாக கேட்டவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்டு விற்று விட்ருவேன். விற்றுட்டு நேராக கார் ஃபார் பெட்டை வச்சு வந்துடுவாங்க ரேஸுக்கே. ஸோ நம்ம ரேஸுக்கு கிளம்பியாச்சு. இந்த ரேஸில் ஜெயித்தோம் அப்படின்னா அந்த அவுடி கார் நமக்கு, இல்லைன்னா நம்மள்ட்ட இருக்க அவுடி கார் அவங்களுக்கு பார்த்துக்கிடுங்க. நேராக கார் ஃபார் பெட்டுக்கு பேசிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சில டைம் காசு எப்படிமாங்க சேம் கார் கொண்டு போனாலும் நம்ம வெளில போய்ட்டு உள்ளே போனோம் அப்படின்னா சேம் காரில் பெட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வருவாங்க சில டைம். ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்பீட் பண்ணி விட்ருக்கேன். இதுதான் ஒரிஜினலு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வரதெல்லாம் ஸ்பீடு. ஸோ ஓகேங்களா, இது மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேஸ்லையும் ஜெயிச்சிருவேன். எப்படியோ உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கார் ஃபார் பெட்டில் எப்படியோ நம்ம ஆரம்பத்தில் லாஸ்ட்லாம் ஆகிருப்போம். இப்போ ஜெயிச்சனால சந்தோஷமாக வந்து ஒரு டேப் வாங்கிடுவேன் ஃபோனு. அதை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஃபோட்டோ இருக்கா, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டோன்னா நேராக காரையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க கைஸ். எதுக்குன்னா நம்ம வேறு நெட்டு இதுன்னு வந்துடும். ஆக்சுவலி நெட்டு கனெக்ஷனில் தான் இருக்குது. நெட்டு கனெக்ஷனே வந்துக்கிட்டே இருக்கும். அதை ஓகேன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சில டைம் கொஞ்சம் கொடுக்கும்போதே போயிடும். சில டைம் ரொம்ப கொடுத்தா தான் போகும். போயிட்டு அழகாக நிறுத்துறேன்ட்டு டேமேஜ் பண்ணிடுவேன்.
சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் சும்மா கடுப்பில் எடுத்துகிட்டு போவேன். நான் அப்படியே கொண்டு போய்ட்டு சேல் போட்டுடலான்னு பார்ப்பேன். அவங்க பார்த்தா என் கார் நடு ரோட்டில் வந்து நின்று அங்கே போய் திருப்பிட்டு போய் இடிச்சிருவேன். அடப்பாவீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஆடி கார் வாங்குறதுக்காக ஸ்பீடாக வந்திருப்பேன், பூட்டிட்டு கிளம்பிட போனாங்கன்னு. அதனால எல்லாம் உடஞ்சி விழுந்துருக்கும். அந்த கார் அப்படியே விட்டு போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த காரை கொண்டு வந்து ரிப்பேருக்கு விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்போம் இல்லையா, அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவேன். நான் மெக்கானிக் சைட்டுக்கு கணக்காமல் தெரியாதனமாக வந்து டோட்டருக்கு காமிச்சிடுவேன். டோட்டருக்கு காமிச்சது நல்லது தான். ஏன்னா அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிப்பேர் நோ டேமேஜ் எல்லாமே இருக்கும். அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே போயிட்டு இடிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு பார்த்தா இதில் ட்ரிஃப்ட் கிட்டு போட்டு வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் அந்த அக்கா தோற்றுருக்குது. பார்த்துக்கிடுங்க எவ்வளோ தைரியம் தான் ட்ரிஃப்ட் கிட்டு போட்டு வந்திருப்பாங்கன்ட்டு ரேஸுக்கு. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு ரெட் கலர் அடிச்சு அப்படியே பாலிஷ் போட்டு சும்மா என்னமோ ஒரு கலரில் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவேன் காரை. ட்ரிஃப்ட் அடிச்சே விட்டுருவோம் அதை. அப்படிங்கும்போது ட்ரிஃப்ட் அடிக்கும்போது தனித்துவமாக தெரியணும் காருங்கிறதுக்காக தான் இந்த கலர் அடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த காரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணி எடுத்துடுவேன். ஸோ இந்த காரும் வந்து இதில் நான் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு வச்சா கூட ப்ராஃபிட் தான். அந்த கார் 40,000 விற்கும். நான் வந்து ரேஸில் ஜெயிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். சந்தோஷமாக கொண்டு போய் உள்ளே நிறுத்திடுவேன் காரை. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த கார் இருக்குல்ல, ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக உள்ளே நிறுத்திடுவேன். நம்ம ஆஃபீஸில் இடிச்சாலும் டேமேஜ் ஆகாது, வெளில எங்கேயாவது கொண்டு போகும்போது இடிச்சோம் அப்படின்னா தான் டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதில் காரையும் கழுவி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்க பம்பை வச்சு கழுவிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழுவிட்டு இருப்பேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கழுவி முடிச்சிடுவேன். ஸோ கழுவி முடிச்சுட்டு ஒரு 2 ஃபோட்டோ க்ரீஜுக்கு அப்புறம் எடுக்கும்போது இதுக்கு ஒழுங்காக எடுக்காமல் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானாக போடுவேன். ஸோ அதுக்குள்ளே வேறு எங்கேயோ போய் தொட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டு போட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்ருப்பேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. அதுக்கப்புறம் ஃபோட்டோவையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கரெக்டாக வச்சுட்டு ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடையை ஓப்பன் பண்ணி விட்டு இங்கே இருக்க குப்பையெல்லாம் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவேன். ஸோ அந்த அக்காவுமே வந்து வருவாங்க. எந்த கலருக்கு போகிறாங்கன்னு பார்த்தா பஞ்சு மிட்டாய் காருக்கு போயிடுவாங்க. சரி இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இதாக போகுது போரு அப்படின்னு நினச்சி இந்த காரை விற்றுடுவேன். ஸோ விற்றுட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த காருக்கு எவனுமே இன்னும் வரல. சரி நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நின்றுட்டுருப்பேன். ஆஃபீஸ் இஸ் ஓப்பன் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கோம். ஏன்னா காலை கஸ்டமரு டென் டிவி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் பில்லுனால் நம்ம கார் விற்க போட்டுக்கிட்டே இருக்காங்க, கடுப்பேற்றுறாங்க. ஸோ இது என்னன்னு தெரியல, நமக்கு பார்ப்போம் அப்புறமா. ஓகேங்களா, நான் தான் முன்னாடி ப்ரே பண்ணியிருந்தாலும் அட்மிட் பில்லு கட்டிட்டு தான் இருக்கேன், கட்டிட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் அப்படியே வந்துடுவாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் செட் விட்டு லைக்கை போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ், டாடா.